இந்நேரத்துக்கு வந்து தீரு நம்மள எழுப்பி போட்டிருக்கணும். இன்னைக்கு என்ன பண்றான்? வாசுகி, நினைச்ச செகண்ட்ல வந்துருவாங்க. தூங்குற மாதிரி போர்வைக்குள்ள போயிடுவோம். உட்காந்து எழுப்பட்டும். வாசுகி எழுந்துரு. வாசுகி, நல்லா போர்வைய பொத்திட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. வாசுகி எழுந்துருமா, மணி ஆச்சு. காலேஜ் போன நினப்பு இருக்கா இல்லையா? கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்காம. ஏய் என்னங்க? முழிச்சுதான் இருக்கியா? இல்ல இல்ல, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி எழுந்துரு, மணி ஆச்சு. என்னங்க? என்ன எழுந்திருக்க சோம்பேறியா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்ல போற. கரெக்டா சொன்னீங்க. உட்காருங்க. கைய விடு, மணி ஆகுது. எழுந்துரு. உட்காருங்க. என்னம்மா? கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன். அடி வாங்க போற, எழுந்துரு. வர வர சாரியான சோம்பேறி ஆயிட்ட. நானா சோம்பேறி? பிறகு யாரா? சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு என்ன காலேஜ் லீவு போட்டலாம்னு நினைச்சிட்டியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. கரெக்டா டயத்துக்கு கிளம்பிடுவேன். சரி, உடம்புக்கு ஏதாவது செய்தா? ஏதாவது முடியலாட்டி சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மடியில கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தோணுச்சு. கரெக்டா 10 நிமிஷம். அப்புறம் நான் கடகடன் எழுந்து போய் குளிச்சு கிளம்பிடுவேன். ஏய், கொஞ்ச நாள் சீக்கிரம் எழுந்து அம்மா கூட சேர்ந்து ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. அம்மாவே அங்க ஒத்தையில எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்ததுல இருந்து நீ ரொம்ப மோசம். வந்து எழுப்பி விட்டா கூட எழுந்திருக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் சரியில்லை வாசுகி. என்ன என்ன சரியில்லை? சொன்னா கோபம் மட்டும் வரும். போ, எழுந்து போய் வேமா கிளம்பு. உன்னால எனக்கு கடைக்கும் டெய்லி லேட் ஆகுது. போ. என்ன என்ன சொன்ன? என்னால நீ கடைக்கு போறதுக்கு லேட் ஆகுதா? அப்புறம் நான் உங்க அம்மா கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறேனா? இங்க பாரு, நான் சண்டை போடுற மாதிரி இல்ல. ஓ, அப்பனா நான் தான் டெய்லி உங்க கூட சண்டை போடுறேனா? வாசுகி, இல்ல, என்ன நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்ச நேரம் உன் மடியில படுக்கணும்னு தோணுச்சு, உடனே உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நான் உன்னை சீக்கிரம் கிளம்புன்னு தான் சொன்னேன். நீ அத மட்டும் சொல்லல, உங்க அம்மா கூட சேர்ந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்ற. அப்புறம் என்னால உன் கடைக்கு லேட் ஆகுதான். நான் உன்னை டெய்லி காலேஜ் கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னேனா? நீ கடைக்கு கிளம்பு, எனக்கு போக தெரியும். காலங்காத்தாலே பிரச்சனை பண்ணாதடி. போ, போய் குளிச்சு கிளம்பு. நானாடா பிரச்சனை பண்றேன்? காலையில நான் சீக்கிரம் எழுந்து எத்தனை நாள் அம்மா கூட வேலை பார்க்க போயிருக்கேன் தெரியுமா? அம்மா தான் என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. படிக்கிற பிள்ளை நீ படி, சீக்கிரம் காலேஜ் கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன வேலை பார்க்க விட மாட்டேங்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணுவ? அவங்க சொன்ன உடனே இதான் சாரின்னு நல்லா படுத்து 8 மணி வரைக்கும் தூங்குற. டெய்லி எழுப்பி போட்டோன்னா எந்திக்கிறது கூட இல்ல. 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு எந்த வீட்லயாவது இது நடக்குமா? காலையில நான் தான் உன்னை டெய்லி எழுப்பி விட வேண்டியதா இருக்கு. என்ன எழுப்பி விட்டா என்ன குறைஞ்சிருவியா? வாசுகி, இல்ல, நீ இன்னைக்கு என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? எப்பவும் நீ தானே என்ன டெய்லி எழுப்பி விடுவ. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா பேசிட்டு இருக்க? கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து டெய்லி நீ தானே எழுப்பி விட்டு பழக்கம் வச்ச. இப்ப திடீர்னு இப்படி சொல்ற? சரிம்மா, நான் எதுவுமே சொல்லல. கிளம்பு, மணி ஆகுது. ஓ, உனக்கு மணி ஆகுதா? சரி சரி, நீ கிளம்பிக்கோ. எனக்கு எப்படி காலேஜ் போகணும்னு தெரியும். ஏய், வர வர உன்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல. என்ன பேசினாலும் நீ இப்படித்தான் பண்ற. யாரு நான் இப்படி பண்றேன்? அம்மா தாயே, நான் உன்னை ஒண்ணுமே சொல்லல. போதுமா? திரு, போதும். நீ எனக்கு கோபம் வர்ற மாதிரியே பேசுற. நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு தான் கோபம் மட்டும்தான் வரும்னு. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க உட்கார சொன்னாதான் பிரச்சனை. நான் கிளம்புறேன், நீ குளிச்சுட்டு வா. இங்க பாருங்க, எழுந்து போனீங்க. என்னம்மா? நீங்க பேசுனதா முழுசா பேசிட்டு போங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காலையில நீங்க எழுப்பிடாம நானா சீக்கிரம் எழுந்திருக்கணும். கிச்சன்ல நான் வேலை பார்க்கணும், அவ்வளவுதானே? அது மாதிரி கடைக்கு நீங்க சீக்கிரம் போகணும். அதுக்காக நான் காலேஜ் வேகமா கிளம்பணும். இதுதானே? நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறேன். போதுமா? என்னால இனி உங்க கடைக்கு போறதுக்கு லேட் ஆகாது. ஏய் நில்லு. நான் குளிச்சுட்டு வரேன். வாசுகி, நில்லுன்னு சொன்னேன். என்ன? நான் உன்னை சீக்கிரம் எழுந்து வேலையை பாருலாம் சொல்லல. அம்மா கூட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொன்னேன். முடியலையா? விடு. அதுக்காக கோபப்பட்டு கத்தாத. என்ன பார்க்க உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? எல்லாத்துக்கும் இப்படியே பேசினா என்னதான் பேச சொல்ற? போ, கிளம்பு. உன் வேலையை போய் பாரு, கிளம்பு. என்னடா எருமை? ஏய், அழுத ரொம்ப பண்ற. போதும். ஏய், வலிக்குதுடி. நல்லா வலிக்கட்டும். வாய் மட்டும் ரொம்ப பேசுறேல. யாரு? நான் பேசுறேன். நீதான்டா. சொல்லுடா, என்ன கடுப்புல இருந்த? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற. யாரு? நான் உன்கிட்ட பிரச்சனை பண்றேன்? திரு, ஏய், அடி வாங்குவ அடிச்சேனா? என்ன அடி வாங்குவேனா? நான் அடிச்சா திரும்ப என்ன அடிப்பியா? பிறகு எனக்கு என்ன வலிக்காதா? சுளின்னு விழுகுதுடி. நீ பேசுறதும் என் மனசுல அப்படித்தானே விழுகுது. கொஞ்ச நேரம் உட்கார்றா, மடியில படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? வேலை பார்க்க மாட்டேங்க, சோம்பேறியா இருக்க, காலேஜ் கிளம்ப மாட்டேங்க, அவ்வளவு குறை சொல்ற. இப்ப என்ன பண்ணலாங்கிற? இங்க பாரு, இப்படி கோபப்படாத. நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணியா? ஏதாவது சொன்னா சாரின்னு கேட்கணும். கேக்குறியா நீ முத? திரு, போதும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது உனக்கு தான் தெரியணும். எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. சாரின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தையில முடிக்கிறியா? எப்போடா?
நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்கணுமா? என்னோட விருப்பத்தை நான் சொல்லவே கூடாதா? நீ காலேஜுக்கு கிளம்பு இல்ல வீட்லயே இரு. உன்னை இனிமே நான் ஒன்னும் சொல்லல. போதுமா? ஏய் திரு, திரு நில்லு. இப்படி கோபமா போகாத. என்கிட்ட பேசிட்டு போ. என்னங்க? நான் கோபப்பட்டது தப்புனா நீ கோபப்பட்டது தப்புதானே? எனக்கு என்னன்னு பேசாம எழுந்து போய்க்கிட்டே இருக்க. திரு, பேசாம போறேல. இனி நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். போ. போடா. ராஜு, டேய் மணி ஆச்சுடா. இதோ வந்துட்டேமா. என்னமாடா, பூமாரி வீட்ல இருக்கும்போது கரெக்ட்டா 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்பிடுவ. இப்ப பாரு, இங்கே மணி 9:10 ஆச்சு. வரேமா. என்னடா ராஜு, இவ்வளவு லேட்டா கிளம்புற? தூங்கிட்டேமா, லேட் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். ஏய் இருடா, இந்தா இதை என் மருமகிட்ட கொடுத்துட்டு ஆபீஸ் போ. என்னதுமா? பிடிடா. என்னம்மா இது? உளுந்தங்களிடா, என் மருமகளுக்காக காலையில வேகமா எழுந்தே செஞ்சேன். இப்ப பாரு நல்லா ஆறி போச்சு. இவ்வளவு லேட்டா கிளம்புனேனா? பூமாரிட்ட கொடுத்துட்டு ஆபீஸ் போ. என்னடா முழிக்கிற? காலையிலே பூமாரிட்ட சொல்லிட்டேன், உளுந்தங்களி கொடுத்து விடுறேமா, அதை சாப்பிடுன்னு. நீ கொண்டு வருவேன், அவ சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பா. வேகமா கொடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பு. சரிங்கம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஹாசினி தோசை சுட்டு கொடுத்தா. தோசை சுட்டு கொடுத்தவ அப்பவே காலேஜ் போயிட்டா. நீ கிளம்புற டயத்தை பாரு. சரிம்மா, லேட் ஆச்சு, வாரேன். எத்தனை மணிக்கு போறான் பாரு. நேத்து தான் ஆபீஸ் லீவ் போட்டிருக்கோமே, இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து கிளம்புவோம் நினைப்பு இருக்கா? எல்லாம் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இருந்தா கிளம்பி ஓடுவான். சரி கொடுத்துட்டு ஆபீஸ் போவான், நாம போய் சாப்பிடலாம். ஏ கருப்பி, டாமி, சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிடுவோம். சாந்திமா, எடுத்து வச்சுட்டா இருக்கேன், வாங்க. இத வாரேன். அத்தை. ராஜு வாயா. பூமாரி உள்ள ரூம்ல இருக்காயா? உன்னதான் இன்னும் காணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா. இரு கூப்பிடுறேன். அத்தை நான் போய் பாத்துக்கிறேன். அப்படியா? சரியா, போய் பாரு. நீ போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு. பூமாரிய பார்த்துட்டு கிளம்புறேன். நான் அப்புறம் வேலை முடிஞ்சதும் வாரேன். சரியா? டேய் பாத்தியாடா உங்க அப்பாவை? நேத்தே பொண்டாட்டி பிள்ளைய இங்க அனுப்பி விட்டோமே, நேத்து ஃபுல்லா பார்க்கல. இன்னைக்காவது காலையில சீக்கிரம் வந்து பார்க்கணும்னு நினைப்பு இருக்கா? பாருடா, ஆபீஸ் டைமே தாண்டிருச்சு. உங்க அப்பா இன்னும் நம்மள பார்க்க வரல. அக்கறையே இல்லடா உங்க அப்பாவுக்கு. ஓய் பூமாரி. என்னங்க? என்னடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. எருமைங்க பண்ணீங்க. என்ன பார்க்க இவ்வளவு லேட்டா? பொண்டாட்டிய மறந்துட்டீங்களா? இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டான் ஜாலியா இருக்கீங்களா? நீ வேறடி, ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. எனக்கும் தாங்க. நைட்டு சும்மாவே தூக்கம் வராது. இதுல நீங்க பக்கத்துல வேற இல்லையா? அப்பா விடிய விடிய எந்திரிச்சு உட்கார நடக்க நொந்துட்டேன் போங்க. ஓ அப்படியா? இப்ப தூங்குனியா? ஆஹா, விடிஞ்சோன்னு உங்களை எப்ப பாப்போம் நினைப்பு வந்துருச்சு, அதனால தூங்கல. நீ எனக்கு காலையில 6 மணிக்கு கால் பண்ணியா? அதுக்கப்புறம் படுத்து நல்லா தூங்கிட்டேன். ஐயோ, 8 மணிக்கு மேல ஹாசினி தான் வந்து எழுப்பி விட்டா. அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கேன். சரிதான், அதான் நான் கால் பண்ண போன் எடுக்கலையா? ஆமாண்டி, நல்லா தூங்கிட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? அத்தை தான் எனக்கு களி கொடுத்து விடுறேனாங்களே, எங்க? அத மறந்துட்டேன்டி, கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இரு எடுத்துட்டு வரேன். இல்ல நான் போ மொத்தல வாங்கிக்கிறேன். சரிடி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு பாரு லேட் ஆச்சு. நேத்து லீவு வேற போட்டேனா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும். நைட்டு வேலை முடிஞ்சதும் வரேன், கூட கொஞ்ச நேரம் இருக்கிறேன். சரியா? சரிங்க. சாப்பிடு, மாத்திரை கரெக்டா போட்டுரு. கிளம்புறேன்டி. தோல்ல இருந்து எழுந்திருக்கணுமா? வேண்டாமா? சரி கிளம்புங்க, நைட்டு வேலை முடிச்சுட்டு வாங்க. மதியத்துக்கு சாப்பாடு பேக் பண்ணதை எடுத்தீங்களா? அச்சுச்சோ, மறந்துட்டேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் ஹாசினிய உங்க பேக்ல வைக்க சொன்னேன். பாரா, மதியம் சாப்பிட்டுட்டு கால் பண்ணுங்க. சரிமா, ஐ லவ் யூ டி. என்ன? இல்ல, ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதான். அடி வாங்குவீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அவ்வளவுதானா? சார் வந்ததே லேட்டு, இதுல என்ன ரொமான்ஸா? கிளம்புங்க. சரிடி, கவனமா இரு. கண்ணை திறந்து நட, புரிஞ்சுதா? லம்பிக்கிட்டு நிக்காத. சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே போக முடியாதுடி. கிளம்புறேன். சரிங்க. அம்மா கொடுத்த களிய அத்தைட்ட கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்கோ.
ராஜு மாமா ஐ லவ் யூ. அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய் என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய் தெய்வம் நீ என்றால் அதில் நானே தெரியாகிறேன் தினம் அத்தை. வாசுகி வாமா, காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை. சரிம்மா, போய் உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அத்தை நான் எதுவும் செய்யட்டுமா? நீங்க போங்க அத்தை, நானா பாத்துக்கிறேன். இல்லம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சது. நீ போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை, கொடுங்க, நான் வேணா கொண்டு போறேன். நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. திருவையும் சாப்பிட உட்கார சொல்லு. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்க. ஏமா, என்னாச்சு? அத்தை காலையில நீங்க என்ன எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அதனால நான் டெய்லி லேட்டா எந்திக்கிறேன். இனி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுங்க அத்தை. நானும் சீக்கிரம் எந்திரிச்சு உங்க கூட வேலை பார்க்கறேன். இங்க பாருமா, அத்தையால முடியற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். என்னால முடியலாட்டி நீ எனக்கும் சேர்த்து பார்க்க மாட்டியா? அதெல்லாம் பாப்பேன் அத்தை. அப்போ முதல்ல நீ பாரு, நீயும் என் பொண்ணு மாதிரிதான். என் பொண்ணுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேனா? போ, நீ சாப்பிட உட்கார, அத்தை எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டா அத்தை வேண்டாங்கறாங்க. கூட மாட வேலை பார்க்க வேண்டியதானேன்னு திரு வைறான். நான் என்ன பண்ணட்டும்? இதுக்காக சண்டை போட்டு என்கிட்ட பேசாம போறான். இருக்கட்டும் இருக்கட்டும், இனி திருவை வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். அண்ணா நேத்து ஃபங்க்ஷன் செம்ம ஃபீல்ல. பாவனா பூமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதா. ஆமாமா, என்ன பண்ண, பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு பாசமா இருக்கீங்க. பிறந்த வீட்டுல மட்டும் இல்ல, புகுந்த வீட்லயும். அதான் புகுந்த வீட்டை விட்டு தற்காலிகமா போயிட்டு வர்றது கூட கஷ்டமா இருக்கு. உண்மைதானா? பொண்ணுங்கன்னா சும்மாவா? அண்ணா இங்க பாரு, அன்னைக்கும் இந்த மாதிரி வளைகாப் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா உன்னை விட்டுட்டு போக ரொம்ப கஷ்டப்படுவாங்கண்ணா. ஆமா. என்கிட்ட மட்டும் மூஞ்ச ஒவ்வொருன்னு வைக்கிறது, இங்க மட்டும் எப்படி சிரிக்கிறான் பாரு. சாதனா அப்படியெல்லாம் இல்லம்மா. பூமாரி நல்ல பாசமான பொண்ணு, அதனால அவ அப்படி ஃபீல் பண்ணா. இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா கிளம்பி விட்டுட்டு போயிருவாங்க. அண்ணா ஆமா ஆமா, சந்தோஷமா விட்டுட்டு போவேன். மூஞ்ச பாரு எப்படி பேசுறானு. வாசுகி, அத்தை உட்காருமா, சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புவ. அத்தை மாமா இங்க. மாமா ஆபீஸ் போயாச்சுமா. என்னம்மா, எதுக்கு கேக்குற? இல்லத்த, மாமா கூட காலேஜுக்கு போலாமா நினைச்சு கேட்டேன். ஏமா, பைக் என்னாச்சு? திரு, என்னப்பா, வண்டி எதுவும் பஞ்சரா? அதெல்லாம் இல்லம்மா, வண்டியெல்லாம் நல்லதா இருக்கு. பின்ன என்னம்மா? இல்லத்த, அவங்களுக்கு கடைக்கு லேட் ஆச்சா, அதான் என்னை கொண்டு போய் விட முடியாதுன்னு சொன்னாங்க. திரு, எவ்வளவு லேட் ஆனா என்ன? இப்ப என்ன, ஒரு 1/4 நேரம் 1/2 நேரம் லேட்டா கூட கடையை திறந்துக்கலாம். வாசுகிய காலேஜ்ல விட்டுட்டு போ. சரிங்கம்மா. அத்த ஒண்ணு வேண்டாம், கடையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க போய் கடையை பாத்துக்கட்டும். நான் கொஞ்சம் தூரம் தானே, பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு அங்க இருந்து காலேஜுக்கு பஸ்ல போய்க்கிறேன். என்ன நீ சொல்றீங்க? பஸ் ஸ்டாப் பக்கத்துலயா? எவ்வளவு தூரம் நடக்கணும்? நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. நீ அண்ணனுக்கு உங்களை காலேஜ்ல வர்றதுல என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு சாதனா. நாம யாரையும் தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. வாசுகி, என்னம்மா, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லத்த. திரு, சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனை உங்க 2 பேத்துக்குள்ள? சொல்லுனா, என்ன பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கடையில வேலை இருக்குன்னு சொன்னேன், அதான். அத்த, நான் இப்பவே கிளம்பினாதான் காலேஜுக்கு போக டைம் கரெக்டா இருக்கும். நான் கிளம்புறேன் அத்த. இருமா, சாப்பிட்டுட்டு போ. இல்லத்த, பசி இல்ல. என்ன பழக்கம் இது? காலையில சாப்பாடு சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. இல்லத்த, பசியே இல்ல. இருக்கட்டும், நான் காலேஜ் விட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நல்லா சொல்றமா. சாயங்காலம் வரைக்கும் பட்னியா இருக்க முடியுமா? சொல்றத கேளு. இப்ப 2 தோசை மட்டும் சாப்பிடு. மதியத்துக்கு உள்ள உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. அத்த ப்ளீஸ் அத்த, எனக்கு பசிக்கல. டிஃபன் மட்டும் வேணா எடுத்துட்டு போறேன். என்னம்மா பசிக்கலங்கிற? சரி போ, டிஃபன் எடுத்துட்டு கிளம்பு. திரு, கொஞ்சம் கடையை பார்த்து திறந்துக்கலாம்னா கொண்டு போய் விடியா? இல்லத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போயிட்டு வந்துக்கிறேன். டிஃபன் எடுத்துட்டு கிளம்புறேன். ஏ வாசுகி, என்னையா? வேலை இருக்கு, காலேஜுக்கு லேட்டா கிளம்புறேன்னு சத்தம் போட்டேன், அதான் கோச்சிக்கிட்டு இருக்கா. சரி போ, அவளை போய் என்னன்னு பாரு. ஆமாண்ணா, போ அண்ணிய போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்து சாப்பிடு. ஏய், காலேஜ்ல விட்டுட்டு வந்து சாப்பிடவா? அண்ணனுக்கு பசிக்காதா? அதெல்லாம் பசிக்காது. போய் அண்ணிய பாருங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சரிம்மா. மா, நீங்களும் சாதனாவும் சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா, போ. சாதனா சாப்பிடுமா, மாத்திரை போடணும்ல. சரிங்கம்மா. இது வரைக்கும் காலேஜ் தனியா போனதே இல்ல. இன்னைக்கு எப்படி போறது? மாமா இருப்பாங்க, மாமாவை கொண்டு போய் விட சொல்லலாம் நினைச்சேன். மாமாவும் ஆபீஸ் போயிட்டாங்க. தனியா போனதில்ல, நந்தினி கூட தான் போயிருக்கேன். நந்தினியும் நேரம் கிளம்பி இருப்பா. நம்ம வீட்டுக்கு எப்படி வர முடியும்? கிளம்பு. ரொம்ப திரும்பிக்காத, கழுத்து சுளுக்கிக்க போகுது.
ஏன் கழுத்து தானே சுளுக்குனா உனக்கு என்ன செய்ய போகுது? என்னமா பண்ணிட்டு போ, இப்ப கிளம்பு. நான் எங்கேயும் கிளம்பல. காலேஜ்ல விடுறேன், வா. உனக்கு தான் கடைக்கு லேட் ஆகும்ல, என்ன எதுக்கு கூப்பிடுற? போ. உன்னை கூப்பிடாம வேற ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வரட்டா? போ போ, கூட்டிட்டு வா. எவா வர்றான் நானும் பாக்குறேன். யாரு வாரான்னு பாக்குறியா? இங்க பாரு, நான் தான் பேசாம அமைதியா எல்லாரையும் பார்த்துட்டு ஒதுங்கி போறேன். பாக்குறவங்கள திரும்பி நானும் ஒரு பார்வை பார்த்தேன், அப்புறம் நீ தான் உட்காந்து கவலைப்படுவ. ஆமா ஆமா, உன்னதான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, போடா. வயித்தெரிச்சல் உனக்கு, தைரியம் தான் சொல்ல பாக்கலாம். என்ன சொல்லணும்? சொல்லுடி, இப்பவே போய் யாரையாவது கூட்டிட்டு வானு. யாரையாவது கூட்டிட்டு வான்னு நானே சொல்லணும்? ஆமா, எதா இருந்தாலும் ஒரு நியாயமா செய்யணும்ல. உன்கிட்ட பர்மிஷன் வாங்காம எப்படி? நீ மட்டும் இப்ப ஊன்னு சொல்லு, அடுத்த செகண்ட் போய் கூட்டிட்டு வரேன். ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு. எங்க போறா? எதுக்கு இப்ப கதவா பூட்டுறா? என்ன? ஓய், என்னடி கதவெல்லாம் பூட்டிட்டு வந்து ஒரு மாதிரியா பாக்குற? ஓகே ஓகே, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்னோம்னா மனசுல பயம் இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ உடனே என் மேல பாசத்தை காமிக்கணும்னு அவசியம்லாம் இல்ல. வா கிளம்பு, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு பாத்துக்கலாம். காலேஜ் போயிட்டு வந்துட்டு என்ன பாத்துக்கலாம்? அது அப்பா, எதுக்கு படிச்ச? நீ இந்த மாதிரி பேசுனேன்னா நான் அப்படிதான் அடிப்பேன். நான் திருப்பி அடிக்காதனாலதான் நீ இப்படி பண்ற. உன்ன அடிக்க கை வாங்குற? அத்தை அத்தை, ஏய் எதுக்குடி கத்துற? அத்தை சீக்கிரம் வாங்க. ஏய் நிறுத்துடி, ஏன் கத்துற? அடிக்கிற? நான் எங்க அடிச்சேன்? இன்னும் அடிக்கலையா? அடிச்சிட்டியோ நினைச்சேன். சரி சரி, கைய கீழே இறக்கு, இல்லைன்னா அத்தையை கூப்பிடுவேன். என்ன டெய்லி எத்தனை அடி அடிக்கிற? இன்னைக்கு நீ ஒரு அடி வாங்கு. அத்தை அத்தை, ஏய் வாய் மூடு, ஏடி கத்துற? நீ அடிச்சிட்டேனா? நீ கைய முத கீழே இறக்கு. என்னடி அநியாயம் இது? டெய்லி உன்கிட்ட அத்தனை அடி வாங்குற, நீ ஒரு அடி வாங்க மாட்டியா? இங்க பாரு, புருஷன் எல்லாம் பொண்டாட்டியா அடிக்க கூடாது, அது சட்டப்படி தப்பு. சட்டம் பேசுற மூஞ்ச பாரு, சப்புன்னு வச்சிருவேன். இங்க பாரு, கதவெல்லாம் பூட்டிட்டு வந்திருக்க, ஒழுங்கா ஒரு அடி வாங்கிக்கோ. இதுதான் உனக்கு பிரச்சனையா? இரு, இப்பவே கதவை திறந்து விட்டுற, சரியா? அடிக்காத, பொண்டாட்டி பாவம்டா. யாரு நீ? பாவம். நான் பாவம் தான். அப்பப்ப கோபப்படுற, திட்டுற, பொண்டாட்டிய காலேஜ்ல கொண்டு போய் விட மாட்டேங்கிற. வழி விடு, எனக்கு லேட் ஆகுது, நான் காலேஜ் போறேன். என்ன? சாரி. எதுக்கு? காலையில நான் கோமா பேசினேனா, நீ அதுக்கு மேல கோமா பேசின. ஆனாலும் உனக்கு என் மேலதான் தப்பு. என் மேல கோச்சுக்கிட்டு மேடம் நடந்து போவீங்களாம், பஸ்ல போவீங்களாம். என்னதான் இருந்தாலும் நீ என்ன நம்பி வந்திருக்க. உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு நான் வாக்கு வேற கொடுத்திருக்கேன். அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. வா, கொண்டு போய் விடுறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்பவும் பேசுறதான். நீதான் இன்னைக்கு புதுசா கோபப்பட்ட. என்னாச்சு உனக்கு? இந்த மொட்டையன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சொல்லுடா. இல்லம்மா, சாதனாவோட ஆபரேஷனை காலையில நினைச்சேன், ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? இல்ல, சக்தி சொன்னா சாதனாவுக்கு ஆபரேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும்னு. அது மாதிரி அவளுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருக்கான். என்னடா சொல்ற? காலையில அவன் போன் பேசினவனே எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நம்பிக்கையா சொன்னாங்களேடா, இப்ப என்ன? இப்பவும் இல்லைன்னு சொல்லல, நான் நாள் பக்கத்துல நெருங்க ரொம்ப பயமா இருக்கு. சாதனாவை பார்க்க மத்தெல்லாம் கஷ்டமா இருக்கு. அவன் நமக்காக தைரியமா இருக்கா, ஆனா நான் அவகிட்ட ஏதாவது பேசி அவ தைரியம் போயிருமோன்னு மனச கண்ட்ரோல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. டாக்டர் நம்பிக்கை சொன்னாலும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. பிளட் வேற தேவைப்படும் நினைக்கிறேன். சக்தி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் டாக்டர் மிச்ச இடத்துல சொல்லி வைக்கிறேன்னு இருக்காங்க. சாதனாவுக்கு ஓ பாசிட்டிவ் வேற. இப்ப இருந்தே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கு. இன்னொரு 3 நாள் தானா, அதான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. காலையில அந்த டென்ஷன்ல தான் வந்தேன். நீ கொஞ்சம் கோவப்பட்டவன்னு நான் படபடன்னு பேசிட்டேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட சொன்னதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சாதனாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீயும் நம்பிக்கையா இரு, கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நம்பிக்கை இருக்குடி, இருந்தாலும் பெரிய ஆபரேஷன் வேற. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன வயசுல எங்க அம்மாவை விட்டுட்டேன். இப்ப நான் விவரம் தெரிஞ்ச பிறகும் என் தங்கச்சியை விட்டுட்டேனா எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியுமா? ஏய் திரு, என்னடா? நான் கஷ்டப்பட்டா எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு நானும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா கத்தி அழணும்னு தோணுது. ஒவ்வொரு நாளும் கடக்கிறது எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கு. சாதனா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவ வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் என்ன பொறுத்துக்கோடி. கோவப்பட்டா ப்ளீஸ் வருத்தப்படாத. மனசுல பல குழப்பம் இருக்கா, அதான். சாரிமா. நீங்க பாருங்க, நீங்க கவலைப்படக்கூடாதுண்டா. ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசிட்டு கோபப்பட்டுட்டு லோடலோடன்னு இருப்பேன். அதையும் மீறி நீ இப்படி கவலைப்பட்டா சாதனா எதுவும் நினைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. நீ அவளை பாத்துக்கிற மாதிரி நீ கவலைப்படக்கூடாது. ஒன்னு நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நல்லா சாமி கும்பிடுவோம். டாக்டர் அது இது கிரிட்டிக்கல் அப்படி இப்படின்னு சொன்னாலும் முத நாள் நீ டாக்டரை பார்க்க மாத்த என்ன சொன்னாங்க? இதே மாதிரி கிரிட்டிக்கலா அந்த ஒரு பையனை காப்பாத்தி இருக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. நம்பிக்கையா இரு, 3 நாள யுகமா கிடக்காத. நீ இப்படி கவலைப்படுறேன்னு தெரிஞ்சாலே சாதனா மனசு உடைஞ்சு போயிடுவா.
தெரியுமா, அதனாலதான் அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். அப்படியே இருடா. சாதனாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியும். அண்ணனா நீ அவளுக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ அதெல்லாம் செய்வடா. அண்ணனா மட்டும் இல்ல, தாய் மாமாவும் இருந்து செய்வ. தாய் மாமாவா? சாதனாவை நீ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ தானே தாய் மாமா. கண்டிப்பா பாரு, நல்ல தாய் மாமாவும் நடந்துக்குவ. லவ் யூடி. உன்கிட்ட கொஞ்ச நேரம் அழுதா போதும், மனசுல உள்ள பாரம் குறைஞ்சிருது. கவலையா இருந்தா என்கிட்ட பேசுடா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காத. சரிம்மா, சரி வா சாப்பிடு. காலேஜ் கிளம்பு, உனக்கு லேட் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கட்டா. ஏனாமா, ஏற்கனவே ரொம்ப லீவ் போட்ட. வா சாப்பிட்டுட்டு கிளம்பு. நீ அப்பட சந்தோஷமா இருப்பியா? உன்கிட்ட பேசிட்டேன்ல, இனி எதையும் நினைக்க மாட்டேன். நீ சந்தோஷமா காலேஜ் கிளம்பு. என் மனசுல உள்ள பாரம் குறைஞ்சிருக்கு. எதுவும் நினைக்காதடி. உன்னையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி நல்லா பாத்துக்குவேன். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக உன்னை வைத்தேன். உசுருக்குள் கோவில் கட்டி உன்னை கொலு வச்சு கொண்டாடினேன். மழை பெய்ஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சா. வாசுகி, நீ எனக்கு கிடைச்சது வரோம். எப்பெல்லாம் மனசு நொந்து போறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஆறுதலா பக்கத்துல இருக்க. லவ் யூமா. சரிடா, சந்தோஷமா இரு. ம்